ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மஹிந்திரா அர்மடா அந்த ஜீப்பை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செந்தில் இருக்கார், என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் கைஸ், ஹாய் வியூவர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இவர் வந்து இந்த வண்டியை பற்றி தான் சொல்ல போகிறாரு. இவர் வந்து இது செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Yes, sure, Madhan. First of all, thanks for giving opportunity for this Madhan Vlogs to review this vehicle. It's an old model vehicle, 2000. இந்த வெஹிக்கிளோட மாடல் வந்து 2000. இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப் யூஎஸில் வந்து ஜீப் இருந்தது, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டாக விட்டாங்க. அதை ப்ரீமியம் செக்மெண்ட்னால் வந்து உங்களுக்கு வந்து ஏசி, லைக் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் அண்ட் பவர் ஸ்டீரிங், ஸோ இது எல்லாமே இதில் இருந்துச்சு. அதெல்லாம் பீட்டன் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, கியர் பாக்ஸு, அது வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டிஏ இன்ஜின், அலுமினியம் ஹெட்டு. இது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அப்போயே வந்து 5 lakhs, 2000 வந்து இன்வாய்ஸில் பார்த்தா 5 lakhs போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டாக்டர் ரமேஷ், அவர் வந்து சென்னையில் அந்த டாக்டர் தான் ஃபஸ்ட்டு இதை வாங்கினார். 5 years வந்து அவர் வச்சுருந்தார், 2000 to 2005. ஓகே, அதுக்கப்புறமா 2005 வந்து மிஸ்டர் புருஷோத்தமன்ட்டு பொள்ளாச்சியில் வந்து அவர் வாங்கினார். அவர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சு ஒரு 10 years வச்சுருந்தார். ஸோ 15 years டோட்டலாக வெஹிக்கிள். நான் வாங்கும்போது வந்து 2016 வாங்கினேன். அப்போ வந்து வண்டி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த R1 கேஸ், ஐ திங்க் பழைய கேஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை வந்து அது யூஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டில் பேன் பண்ண தொட்டு சூப்பர் கிங் ஏசி மட்டும் போட்டான் வண்டியில். அது ஒரு 35,000 ஆச்சு. அது மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியில் எந்த வேலையும் பண்ணல. அதுக்கப்புறம் 1 lakhs நான் வண்டி எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் நான் 50,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். அந்த இன்ஜின் அந்த ஏசி பவர்ஃபுல்லான ஏசி கம்ப்ரெசர் போட்டதுனால இன்ஜின் கொஞ்சம் ஆயில் சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இன்ஜின் வேலை மட்டும் இப்போ பார்த்துருக்கு வண்டி. அப்புறம் பெயிண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் பண்ணல. வண்டி 10 kilometers மைலேஜ் கொடுக்கும். வண்டி உங்களுக்கு வந்து ஹீட்டாக வண்டி ஸ்பீடு நல்லா போகும். ஒரு 120, 110, 120 மேக்ஸிமம் போகலாம் ஸ்பீடு. மற்றபடி பார்த்திங்கன்னா லோடு 10 பேர் உட்காந்தா கூட எதுவும் தெரியாது. மேலே மூட்டை கிட்ட எதுனா கூட வண்டி அப்படியே உட்காந்துட்டு போவோம் சூப்பராக. ஹில்ஸ்லாம் அசால்ட்டாக ஏறும். நீங்கள் வந்து நல்ல ஸ்டீப்பில் ஹில்ஸில் கூட ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் போட்டு நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டாலே அது பாட் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் வண்டி. ரொம்ப ரகடான வண்டி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டயரு அந்த இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் 2016 வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அதாவது டயர் மாற்றிருக்கீங்க அந்த மாதிரி? டயர் அவர் வந்து இனிஷியலாக அவர் போட்டிருந்த டயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh kilometer ஓட்டிட்டார் அவர், மிஷிலன் டயர். ஸோ என்னையும் அதே ரெக்கமெண்ட் பண்ணார், மிஷிலன் டயர். ஆக்சுவலி நான் வந்து பிரிட்ஜ்டோன் தான் போகலான்னு இருந்தேன். அது சைட் வால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஷிலன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் வந்து இந்த ஆட்டோமொபைலில் ரொம்ப என்னோடய கொலீகு ஆக்சுவலாக ஜாக்குன்ட்டு. அவர் ஆட்டோமொபைலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அவரும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார், இது மாதிரி மிஷிலின் தான் போடணுன்ட்டு. ஸோ அதனால் மிஷிலின் 4 டயரும் மிஷிலின் மாற்றினேன், ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே இப்போ நான் போட்டே 50,000 கிலோமீட்டர் ஓடிச்சு, எதுவுமே ஒரு தேஞ்ச இதே தெரியல, அப்படியே க்ளீனாக இருக்குது. ஓகே, இது டயர் மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? டயர் வந்து 7,500 சம்திங் ஆச்சு ஒரு டயரு. ஸோ 15,000-30,000 அப்படியே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வீஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க? சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆயில் சேஞ்சு ஃபில்டர் சேஞ்ச் தான் பண்ணுவோம். அதுனா ஒரு 3,000, 2,500, 3,000 தான் ஆகும். பட்டு வண்டி ரொம்ப பழசுன்றதுனால வந்து அப்பப்போ சில இதெல்லாம் நான் மாற்றிட்டேன் கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கிளச் சிலிண்டரு, பிரேக் சிலிண்டரு, பிரேக் ஷூ, இந்த மாதிரிலாம் வந்து வேர் அண்ட் டேர் வந்து கொஞ்சம் ஆச்சு. அதெல்லாம் மாற்றிட்டேன், இப்போது புதுசாக மாற்றினேன். மற்றபடி நார்மல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயில், இதுக்கு ஆயில் வந்து ஆக்சுவலாக அந்த மஹிந்திரா மேக்ஸ் ஆயில் தான் ரெக்கமெண்ட் போடணும். ஏன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரால் ட்ரை பண்ணேன், அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. சீக்கிரமாக வந்து அந்த பிளாக் கலர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில் பழச ஆரம்பிச்சிது. அப்புறம் ஷெல்லும் போட்டேன், அதுவுமே இதுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ மஹிந்திரா மேக்ஸ் அந்த ஆயில் போட்டது தான் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5,000 கிலோமீட்டர் வரலையும் ஓட்டுவேன். சேஞ்ச் பண்ண தேவையில்லை இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன், பிகாஸ் ஆஃப் ஓல்டு இன்ஜின். ஓடும் 10,000 கிலோமீட்டர்லையும் ஓடும் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிங்கன்னா. பட் நான் 5,000 சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ சர்வீஸ் அப்போ வந்து வீல் அலைன்மெண்ட், வீல் ரொட்டேஷன் அதை ஏதாவது பண்ணுவீங்களா? அது கண்டிப்பாக பண்ணுவேன். அதுவும் வந்து சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து வேலைச்சேரியில் ரமேஷ்ன்ற ஒரு இது இருக்குது, வீல் அலைன்மெண்ட் சென்டர், நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அங்கே தான் பண்ணுவேன் ஆக்சுவலாக வீல் அலைன்மெண்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months அந்த மாதிரி பண்ணுவேன், வீல் அலைன்மெண்ட்லாம் பண்ணுவேன், வீல் ரொட்டேஷன் எல்லாம் பண்ணுவேன்.
ஓகே. ஸோ நீங்கள் லாங்லாம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? எவ்வளோ பேர் உள்ளே ஏற்றி போயிருக்கீங்க? ஓகே, சவுத்து ஃபுல்லாகவே போயாச்சு இந்த வண்டியில். ஆக்சுவலாக ஃபேமிலி ஃபுல்லாக போவோம், ஒரு 8 பேர் 9 பேர் போவோம் வண்டியில். சவுத்து ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரையிலும் கவர் பண்ணியாச்சு. கொடைக்கானல், ஊட்டி, ஹில் ஸ்டேஷன் எல்லாமே போயாச்சு. எந்த ப்ராப்ளமும் எந்த வழியில் எதுவுமே பண்ணதில்லை. அது பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏற்காடு, ஏலகிரி, மூணாறு, ராமேஸ்வரம், எல்லா இடமும் ஆல்மோஸ்ட்டு எல்லா இடமும் சவுத் எல்லா இடமும் போயிருக்கு. ஹார்ஸ்லி ஹில்ஸு, ஆந்திரா சைடு, ஸோ எல்லா இடமும் போயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து 20 வருஷம் ஓல்டு வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இரும்புலாம் வந்து துரு பிடிக்கலாம், இல்லை இத்து போகலாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? இது குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி நிற்கலாம் நம்ம. ஆனால் இப்போ இருக்க வண்டியில் ஏறி நிற்க முடியாது, சொட்டையிடும். சின்ன பசங்க ஏறினா கூட வந்து உங்களுக்கு டென்ட் ஆகிடும். இது மேலே நான் இது மேலே ஏறி தான் ஆக்சுவலாக மேலே ஏறி க்ளீன் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், இது தூக்க முடியாது, இது தூக்குறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ திக்னஸான இரும்பு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி 20 இயர்ஸில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரீபெயிண்ட் பண்ணது. அந்த ஒரிஜினல் பெயிண்ட்டே அப்படியே இருந்துச்சு. மேலே அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்று, பிகாஸ் கோஸ்டல் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக துரு பிடிச்சி ஓட்டை ஊட ஆரம்பிச்சிருச்சு. அதை மட்டும் நான் வந்து டிங்கரிங் பண்ணி அது மட்டும் புது பீஸ் போட்டு இப்போ வந்து பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கு. மற்றபடி மெட்டலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெரி ஸ்ட்ராங் மெட்டல். ஓகே. இந்த பெயிண்டிங்க்கும் டிங்கரிங்க்கும் எவ்வளோ ஆச்சு? பெயிண்டிங் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 35,000 ஆகும். பட் ஆனால் 18,000 ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. பட் 100% பெர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது, பட் சம்வாட் ஓகே. இவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். டிங்கரிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. டிங்கரிங் வந்து எனக்கு 15,000 ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக மேலே இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக புதுசாக போட்டார். அதுக்கு 15,000 ஆச்சு. ஓகே. ஸோ இன்டீரியர்லலாம் என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? லைக் செட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ரூஃபிங், அந்த மாதிரி எதாவது மாற்றிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே மாற்றலை இன்டீரியரில். இது செட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெக்கமிச்சின்ட்டு ஜப்பான் அது மட்டும் போட்டிருக்கேன். அது ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டபுள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலில் என்ன பார்க்குறீங்களோ மொபைலில் அது அப்படியே அதில் வரும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் முந்தி வந்து G-Sonic வச்சுருந்தேன். அது வந்து USB CD போடுற மாதிரி இருந்தது. அதில் நம்ம என்ன இருக்கோ அதை தான் பார்க்க முடியும். பட்டு பசங்கள்லாம், இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன விருப்பம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் சரி இதை வாங்கி போட்டேன். இது வந்து மொபைலில் அவங்க என்ன வேணால் சர்ச் பண்ணி மொபைலில் யூடியூப் ஆர் மொபைலில் என்ன இருக்கோ ஆல்ரெடி ஸ்டோர்டு மூவிஸ் எது வேணால் போட்டு பார்க்கலாம், அப்படி ஃப்ளாஷ் பண்ணி த்ரோ பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பழைய வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா ஒயர்லாம் ரொம்ப பழசாக இருக்கும், இல்லைனா வந்து எலி ஏதாவது பூந்து வந்து கடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? கரெக்டு. திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். லைக் நீங்கள் அந்த ஒயர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் லைட்ஸு இல்லை அடிஷ்னல் அக்சசரிஸ் ஏதோ போட உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். எவ்வளோக்குள்ள மினிமைஸ் பண்ணுறீங்களா? நான் இப்போ இதையே எடுத்துலான்னு பார்க்குறேன். இந்த ஃபாக் இதெல்லாம் அப்போ வண்டியிலே இருந்துச்சு. எதுவுமே இல்லைனா வெறும் ஹெட்லாம்ப்பு, வெறும் இந்த செட்டு, இதை மட்டும் வெறும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் எவ்வளோ அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இதெல்லாம் போட்டு லைட்டு கீட்டெல்லாம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய ஒயராக இருக்கும். ஸோ எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் வரது சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ வண்டிக்கு மேலே வந்து கேரியர் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் கேரியராக இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினீங்களா? பெயிண்ட் ஏதாவது அடிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சிருக்கு. ஆனால் ஒரிஜினல் கேரியர் தான், அதில் வந்த கேரியர் தான் இது. இது ஆக்சுவலாக ஏன் எடுக்காமல் வச்சுருக்கேன்னா பர்பஸ்க்கு தான். ஏன்னா பிகாஸ் ஐம் ஏ ஃபேமிலி மேன். அதனால் டூர் போகிறதுனா ஃபேமிலியாக தான் போவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும்ன்றதுனால லக்கேஜ்லாம் மேலே வச்சுடுவோம். அதனால தான் அது வச்சுருக்கு. அதுமாதிரி ஆஃபீஸ் ட்ரிப்பும் போவோம். ஆஃபீஸ் ட்ரிப் போகும்போதெல்லாம் சில சமயம் குக் பண்ணுவோம் கொண்டு போயிட்டு. அப்போ பாத்திரம் அதெல்லாம் பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வச்சுருக்கேன், பர்பஸ். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பெரிய வண்டியை வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவர் இவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்காரு, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? அது ஆக்சுவலாக நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கார் வாங்குகிற ஐடியாவே கிடையாது. எனக்கு வந்து 2014 வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ கால் உடஞ்சிடுச்சு. அப்போ பைக் ஓட்டக்கூடாது சொல்லிட்டார் டாக்டர். அப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தர் ஓம் பிரகாஷன் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மோட்டிவேட் பண்ணார். நீங்கள் வந்து கண்டிப்பாக கார் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது அவரே கூட வந்தார். எல்லாம் அவரே பண்ணார். அவரே வண்டி பார்த்தாரு. மாருதி 800 கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணி. எனக்கு பயமாக இருந்தது வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு. அவரே கற்றுக் கொடுத்தாரு.
ஓட்டுறதுக்கு எல்லாமே அவரே பண்ணார். ஸோ அது ஓட்ட ஆரம்பித்தேன் 800 பயந்து அப்புறம் ஈஸியாச்சு. அப்புறமா கொஞ்ச நாள் நல்லா ஓட்டின பிறகு அவரே வந்து என்ன பண்ணார், எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் மாமாலாம் வந்து ஆர்மி மேன் மிலிட்ரி. அப்போ வந்து மாமா ஜீப் கொண்டு வருவார், அந்த MM50 ஐ திங்க் சின்ன ஜீப்பு. அப்போ அது கையில் பிடிச்சி கொடுப்பாரு ஓட்ட சொல்லி. அப்போ அந்த ரோடே இருக்காது அந்த காலத்துலலாம். அப்போ போகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருக்கும், என்னடா அந்த வண்டி இப்படி போகுதுன்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு போவேன், ஓட்டிகிட்டு போவேன். அப்போத்துலேருந்து எனக்கு ஜீப் ஒரு க்ரேஸ் இருந்துச்சு. ஆனால் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது அவருக்கு தெரியும், என் கொலீக்கு. அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு அதெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஆசைலாம் வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, நீங்கள் இஸ் ரைட் டைம் கார் ஓட்டுறீங்கன்ட்டு அவரே என்ன பண்ணார், எல்லாம் OLXில் பார்த்தாரு. அதில் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஜீப் வாங்கணுன்ட்டு கேரளா நானும் அவரும் தான் போனோம். கேரளா போய் பார்த்தோம். ஸோ அதில் நிறைய வண்டி பார்த்தோம். ஆனால் அதில் வந்து இந்த NOC இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, ஏன்னா அதர் ஸ்டேட்னால். அப்போ தான் வந்து பாலக்காட்டில் ஒரு வண்டி இருக்குன்ட்டு பஸ் ஸ்டாண்டில் ஆக்சுவலாக சரி வெக்ஸ் ஆகி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்துடலாம், போதும் வேணாம் விட்டுடலான்ட்டு வரும்போது நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். பாலக்காட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு, இந்த வண்டி இருக்குதுன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், வாங்க முடிச்சிடலாம், அதை வண்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு 6 மணிக்கு பேசணும், இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி போனோம், பேசினோம் அவர்கிட்ட. அவர் வந்து 1.9 ஏதோ போட்டிருந்தார். அப்புறம் 1.4க்கு தான் முடித்தோம். அதை 1.4க்கு முடித்தோம். முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அவரே ரூம்லாம் போட்டு கொடுத்தாரு, இந்த ஓனர், செகண்ட் ஓனர். அங்கேயே தங்கிட்டு அப்புறம் காலைல கொண்டு வந்துட்டோம் வண்டி. ஆக்சுவலாக இது ஏன் இவ்வளோ ஸ்டோரி சொல்ல வரேன்னா, இனிஷியலாக வந்து நான் சின்ன கார் ஓட்டினதை விட்டு அதுதான் ஈஸி நினச்சிட்டு இது எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். இது வந்த அப்புறம் அந்த கார் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி உள்ள எங்கேயுமே சரி இது மாதிரி வராது. இந்த ஜீப்லாம் வந்து ஓட்டிட்டிங்கன்னா வேறு கார் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு மனசே வராது. இந்த காருக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இது என்னோடய ஃப்ரெண்ட் மதன் வ்ளாக்ஸ், இவர் தான் இன்சூரன்ஸ். இவர் தான் வந்து அந்த சைட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அது மூலிமா நான் செக் பண்ணேன் எது கம்மியாக இருக்குன்ட்டு. அதில் தான் போட்டேன் நான். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அக்கோ இன்சூரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, ஓரியன்டல் அது மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் எவர் இஸ் லெஸ் பிகாஸ் தேர்ட் பார்ட்டி தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் அங்கங்கே பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குது. ஸோ இது எங்கே பண்ணீங்க, எவ்வளோ ஆச்சு? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனேன். ஆக்சுவலாக அவரும் மதன் பாக்ஸ் இவர் தான். அப்புறம் இன்னொருத்தர் ரியாஸ் இருக்கார், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நவனீத் இவங்கெல்லாம் போயிட்டு ஆக்சுவலாக ராயப்பேட்டாவில் வந்து ஜிபி ரோட்டில் வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே போய்ட்டு எல்லாம் ரொம்ப சீப்பு தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 rupees 100 rupees அப்படி தான் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த பாடி ஸ்டிக்கரே பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிடச்சிது. அதுவே வந்து 1200 வாங்கினார். 1400 அதில் இருந்துச்சு, 1200 வாங்கினார் அவர். ஆக்சுவலாக ரொம்ப நான் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணல, பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பேன். இது ஒன்று பண்ணியிருப்பேன், அங்கே ஒன்று பண்ணியிருப்பேன். ரொம்ப பண்ணுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணுன்றதுனால அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு, எப்படி இருக்குது இப்போ போட்டுருக்கு? இப்போ நல்லா இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா இன்ஜின் வெளியெல்லாம் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிது. அந்த இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் உள்ளே எல்லாமே மாற்றியாச்சு. பிஸ்டன் ரிங்ஸு, அதுக்கப்புறமா அந்த கேம் ஷாஃப்ட் எல்லாமே மாற்றியாச்சு. உள்ளே இன்ஜின் வெறும் அந்த மேலே இருக்க இது ஹெட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல், உள்ளே இருக்குது எல்லாமே வந்து புதுசு. அதுக்கு மட்டும் 60 ஆச்சு. ஏன்னா வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல. அது சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு, அப்புறம் லேத்து சார்ஜஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 60 போட்டார். ப்ளஸ் லேபர் ஒரு 10 கொடுத்தேன் நான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பழைய வண்டினாலே வந்து எல்லாருமே வந்து நிறைய ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி பயந்துட்டுருப்பாங்க, வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க, தங்கிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக நம்மளை மாதிரி தாங்க, சின்ன வயசு இருக்கிறவங்களே எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் வயசாக கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும், மெடிசன்ஸ் இதெல்லாம் வரும், அந்த மாதிரி தான் இதுவும். பட்டு அதான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ புது வண்டி எடுத்தால் ப்ராப்ளம் வராதுன்னு 100% சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா பெருசாக வரும், ஃபுல்லாக மாற்றணுன்னுவாங்க. ஸோ இதில் அப்படிலாம் கிடையாது. இதில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்தாலே இப்போ இன்ஜின் ஒண்டி தான். அதுவுமே பார்த்திங்கன்னா 60,000 தான் ஆச்சுன்னு சொன்னேன் நான். மற்றபடி பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்லாம் 4,000 தான் இருக்குது. அதுமாதிரி பிரேக் பூஸ்டர், கிளச் பூஸ்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1500 2000 தான் வரும் மேக்ஸிமம். மற்றபடி வேறு செலவே கிடையாது. இல்லை ஆயில் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகுது? அதான் ஆயில் சர்வீஸ், அதான் ஆயில் வந்து 2000 ஆகும், ஃபில்டர்லாம் சேர்த்து 3500 சம்திங் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வண்டியை பற்றி இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் 2 பேரும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.